காலத்திலிருந்து அவருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்தி நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால காலத்தையும் நேரத்தையும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனோ தானன்னு இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினால அவருடைய வருகைக்கு நீங்கள் நானும் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க நாம் அவரை ஆராதிப்பதில், அவரை தொழுது கொள்வதில், உபவாசித்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து தேசத்திற்காக ஜெபிப்பதிலே நாம் குறைவுபடவே கூடாது. குறைவுபடாதபடி இருப்போம் என்று சொன்னால் கட்டாயம் தேவனுடைய வருகையில் நாம் எதிர்கொண்டு போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை திறந்து சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்க நாம் கேட்போம். சங்கீதம் 40 8வது வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, உம்முடைய கிருபையுள்ள வார்த்தையை கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, அடிமைகள் கேட்கிறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, உம்முடைய தேவ ஆவினால் ஆகும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களோடு இடைப்படுவீராக, பேசுவீராக ஆண்டவரே. அடிமையை மறைத்து வெளிப்படுவீராக. நாம மாத்திரம் மகிமைப்படுவதா, பெரிய காரியங்கள் செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் வாசிக்க கேட்போம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். பிரியமானவர்களே, தாவீது ஒரு ராஜா தான். அவர் ராஜாவா இருந்த போதிலும் பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். அவருடைய விருப்பம் எல்லாம், அவருடைய நாட்டம் எல்லாம், அவருடைய வாஞ்சை எல்லாம், அவருடைய தாகம் எல்லாம் பிரியமானவர்களே தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். தேவனுடைய காரியங்களில் அவர் உற்சாகமாய் செயல்படணும். அப்ப தேவனையே பிரியப்படுத்தணும். அதுதான் அவருடைய முழு நோக்கமா இருந்திருக்கு. அதனாலதான் அவரால் சொல்ல முடியுது, பாட முடியுது, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி. இந்த நாளில் முதலாவது கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். கர்த்தரையே பிரியப்படுத்த வேண்டும், தேவனையே பிரியப்படுத்த வேண்டும். அதுதான் நம்மளது முதலாவது நோக்கமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளையில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எடுத்துக்கொள்வீர்கள். ஆனால் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியை எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் பிரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மனைவி பிரியப்படுத்த விரும்புவாங்க. அதே போல மனைவி எடுத்துக்கொள்வீர்களானா கணவனை பிரியப்படுத்தணும். அவர் எதெல்லாம் அவருக்கு பிடிக்கும், நம்ம எந்த காரியம் செய்தால் அவருக்கு பிடிக்கும், நம்ம எதை செய்யாமல் இருந்தால் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கணவரை பிரியப்படுத்துவாங்க, கணவன் மனைவியை பிரியப்படுத்துவாங்க. பிரியமானவர்களே, பெற்றோரை கணவனும் மனைவி சேர்ந்து பிள்ளைகளை பிரியப்படுத்துவாங்க. பிள்ளைகளுக்கு எது எது இஷ்டம், பிள்ளைகள் எது செய்தால் சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, பிள்ளைகளை பிரியப்படுத்தணும்னு நினைப்பாங்க. பிள்ளைகளை எடுத்துக்கொள்வீர்களானா பெற்றோரை பிரியப்படுத்த வேண்டும். பெற்றோருக்கு நம்ம எதை செய்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க, எதை செய்தால் என்னென்ன காரியத்தில் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் நன்றாய் அறிந்து அந்த காரியத்தை செய்வார். நாம் இதை பார்க்கலும் பிரியமானவர்களே, மேலானது ஒன்று, நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப கர்த்தருக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுத்தோம்னா
கர்த்தர் நம்மை பிரியப்படுத்துவார். நம்முடைய விருப்பம் என்ன, நம்முடைய மன்றாட்டு என்ன, தேவன் சொல்லுவார். கர்த்தரை பிரியப்படுத்தும் போது அவர் நம்மளை பிரியப்படுத்துவார். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லுவார். நம்மள சொல்லுவார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், என் பிரியமே, என் ரூபவதியே சொல்லுவார். தேவன் நம்மள சொல்லுவார், நீ பூரண அழகு உடையவள் அப்படின்னு சொல்லுவார். ஆகவே நாம் கர்த்தரை பிரியப்படுத்தி, தேவனை பிரியப்படுத்தி, அவருடைய நாமத்தை நாம் மேன்மைப்படுத்த, அவருடைய நாமத்தை உயர்த்த, அவருடைய நாமத்தை பிரஸ்தாப்படுத்த இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். சொல்லுவாங்க, முன்கை நீண்டா முழங்கை தானா நீளும்பாங்க. அப்போ முன்கை நீள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் நானும் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும். நாம் தேவனை பிரியப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை பிரியப்படுத்தும். நமக்கு என்னென்ன பிரியம், நம்முடைய பிரியமானது என்ன, தேவன் நமக்கு செய்வார். அதற்கு இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்ப தேவன் மீது பிரிய வைப்போம் என்று சொன்னா நமக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி, நமக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னா நாம் என்ன செய்வோம் தெரியுங்களா? சங்கீதம் 119 அதிகாரம் 97வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். பாருங்க, தேவனை நாம் நேசிக்கும் போது, கர்த்தரை நேசிக்கும் போது பிரியமானவர்களே, அவருடைய வேதத்தில், அவருடைய வார்த்தையில நமக்கு பிரியம் உண்டாயிடும். நமக்கு பிரியம் உண்டாயிடும். நம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுவதும், ஒரு நாள் முழுவதும் நான் வேதத்தை நேசிக்கிறது மாத்திரமல்ல, வேதத்தில் பிரியமா இருக்கிறது மாத்திரமல்ல, அதை நான் என்ன செய்யறேன், நாள் முழுவதும் தியானிக்கிறேன் அப்படிங்கிறார். அதை தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாத்தீங்களா? அப்ப இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அப்ப கர்த்தருடைய வேதத்துல நம்ம பிரியம் வைத்தாதான், நமக்கு பிரியம் இருந்தாதான் அது இரவும் பகலும் நம்ம என்ன செய்ய முடியும், தியானிக்க முடியும், அதை வாசித்து தியானிக்க முடியும். இல்லைன்னா நம்மளால வாசிக்கவும் முடியாது, அதை தியானிக்கவும் முடியாது பிரியமானவர்களே. ஏன்னா அது மீது விருப்பம் இல்லை, வேதத்தின் மீது விருப்பம் இல்லை, வேத வசனத்தின் மீது நமக்கு நாட்டம் இல்லை. அதனால நம்மளால வாசிக்கவும் முடியாது, அதை தியானிக்கவும் முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் வேதத்தை நேசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். பக்தன் மோசே சொல்லுகிறார், சங்கீதத்தின் புஸ்தகம் 90 அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 90 17வது வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக சொல்றாரு. பாருங்க, மோசே இப்படியா ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே, எங்கள் தேவனாய் கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, உமது பிரியம் எங்கள் மேல இருக்கட்டும் ஐயா, எங்க குடும்பத்து மேல இருக்கட்டும், எங்க பிள்ளைகள் மீது இருக்கட்டும், நாங்கள் எடுக்கிற முயற்சி ஒவ்வொரு காரியத்திலையும் உமது பிரியம் இருக்கட்டும் அப்பா அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவருடைய பிரியம் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரியம் இந்த நாள்ல நம்ம மேல இருக்குதா? நம்ம குடும்பத்துல இருக்கா? நம்ம கணவன் மீது ஆண்டவருடைய பிரியம் இருக்கா? அல்ல மனைவி மீது இருக்குதா? பிள்ளைகள் மீது இருக்குதா? நம்ம செய்கிற உத்தியோகத்தில் இருக்குதா? நம்ம செய்கிற தொழிலில் இருக்குதா? வியாபாரத்தில் இருக்குதா? நம் படிப்பில் இருக்குதா? நாம் எடுக்கிற மற்ற காரியங்களில் நாம் எதை செய்கிறோமோ அதில் ஆண்டோட பிரியம் இருக்குதா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோமா? தேவனுடைய விருப்பத்தின்படி தான் செய்கிறோமா? அல்லது நம்ம சுயத்துக்கு இடம் கொடுக்குறோமா? அல்லது சுய முயற்சினால் நாம் வென்றுவோம், ஜெயிச்சிருவோம் என்று சொல்லி நாம்
பிரயாசப்படுகிறோமா? இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். மோசே அழகா ஜெபம் பண்றார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, எங்கள் ஆண்டவராகிய எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, என் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக சொல்லி, ஆகவே தேவனுடைய ஆண்டவருடைய பிரியம் நம்மேல இருக்கும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, கட்டாயம் நாம் ஆசீர்வதிக்கப்படும், கட்டாயம் நாம கனப்படுத்தப்படும், உன்னதத்தில் நாம் உயர்த்தப்படுவோம் பிரியமானவர்களே. அதனால தேவனிடத்தில் கேட்கணும். மோசே ஜெபம் பண்றது போல, வேண்டுதல் செய்கிறது போல, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. வா, எங்கள் குடும்பத்து மேல இருக்கட்டும், எங்கள் பிள்ளைகள் மீது இருக்கட்டும். நாம் தேவனிடத்தில் கேட்கணும், வேண்டிக்கணும். வேண்டுதல் செய்தோம்னா நம்முடைய வேண்டுதலையும் மன்றாற்றையும் தேவன் கேட்டு நமக்கு அற்புதம் செய்வார். சரி, கர்த்தருக்கு பிரியமா இருப்பது எப்படி? கர்த்தருக்கு பிரியமா இருப்பது எப்படி? நம்ம எதை செய்தா கர்த்தர் பிரியப்படுவார்? நம்ம எப்படி இருந்தா கர்த்தர் பிரியப்படுவார்? அதை தான் நாம் பார்க்கணும். இந்த நாளில் நாம் அதை தான் தியானிக்க போறோம். ஒரு சில வசனங்கள் மூலமாக பார்க்க போகிறோம். வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நமக்கு விசுவாசமே இல்லைன்னா தேவன் நம் மீது பிரியமா இருக்க முடியாது, நாம் அவர் மீது பிரியமா இருக்க முடியாது. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அது பின்னால வாசிங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாத்தீங்களா? அவர் ஒருவர் உண்டு, தேவன் ஒருவர் உண்டு, கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு, தேவன் நமக்கு ஒருவர் உண்டு அப்படின்னு சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தாதான் அவர் நமக்கு பலன் அளிக்கிறார், பலன் கொடுக்கிறார் என்பதை நம்ப முடியும். இல்லைன்னா நம்ப முடியாது பிரியமானவர்களே. ஆகவே முதலாவது நம் தேவன் மீது, தேவனுடைய நாமத்து மீது நமக்கு விசுவாசம் வேண்டும். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய நாமத்தின் மீது, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது நமக்கு என்ன வர வேண்டும்? விசுவாசம் வர வேண்டும். நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப விசுவாசம் நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே, விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாம் தேவன் சொன்னதை அப்படியே விசுவாசித்தார். 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். வாசிங்க. சொன்னபடியே
அவன் புறப்பட்டு போனான். யோசிச்சு பாருங்க. அப்பா, உன் இனத்தை விடு, உன் ஜனத்தை விடு, உன் தகப்பன் விட மற, நான் காமிக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னார். ஆபிரகாம் தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி புறப்பட்டு போனான். ஏன்னா தாவீது சொன்னார் அல்லவா, சங்கீதம் 138 அதிகாரம் 8 வசனத்தில், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்ப தாவீது சொன்னது போலயே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொன்னது போலயே ஆபிரகாம் தேவன் சொல்லுகிறார், தேவன் நம்மை போ சொல்லுகிறார். நாம் அந்த இடத்துக்கு என்ன செய்யலாம்? போகலாம். கர்த்தருடைய வார்த்தையை ஆபிரகாம் நம்பினான், நம்பி போனான். நம்பி போனது நிமித்தம் பிரியமானவர்களே, ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். பெரிய ஒரு சீமானாக தேவன் மாற்றி ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய மந்தை ஆடு மாடுகளை பூமி தாங்கக்கூடாது இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்ருடைய மந்தை ஆடு மாடுகள் தாங்கக்கூடாது இருந்ததா. அவர்கள் இருவருமே ஒருமித்து ஒரு இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நடக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே ஆதியாகமம் 15 அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவன் அவனுக்கு நீதியாக எண்ணினான். அவர் நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் என்ன செய்தார்? கர்த்தரை விசுவாசித்தார். விசுவாசித்ததுனால அது அவருக்கு என்னவா எண்ணப்பட்டதாம்? நீதியா எண்ணப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், நாம் நம்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆபிரகாம் சொல்றார், வாக்கு தத்துவம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர் என்று முழு நிச்சயமா நம்பி தேவனை ஸ்தோத்தரித்தார். தேவனை ஸ்தோத்தரித்தார். விசுவாசம், விசுவாசம். நம்ம விசுவாசமா இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவோட பாருங்க பிரியமானவர்களே, மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். அவருடைய சகோதரன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. அவர்கள் இயேசுவை பார்த்தோடனே ஓன்னு அழுகிறார்கள். இயேசுவும் ஆவியில் என்ன செய்தாராம்? கலங்கினார், கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியில கலங்குறார். யூத ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இவர் அவன் மேல் எவ்வளவாய் அனுபவித்திருக்கிறார், அனுபவித்துள்ளார், எவ்வளவா நேசிக்கிறார், அவனை நேசித்திருக்கிறார். ஏன்னா நேசிப்பு இல்லைன்னு சொன்னா கண்கள் இருந்து கண்ணீர் என்ன செய்யாது? வராது. இயேசுவுக்கு லாசர் யாரு? சிநேகிதர், ஒரு சிநேகிதர். இயேசுவை அதிகமா நேசித்த லாசரு, லாசருவை அதிகமா நேசித்த இயேசு. ஆகவே இந்த நாளில் அவர் சொன்னாரு, எங்க வச்சிருக்கீங்க? கல்லறை இடத்துல அழைச்சிட்டு போனாங்க. அந்த கல்லறையில அந்த கல்லு புரட்டி வச்சிருக்காங்க. அந்த கல்லை தள்ளி எடுத்து போட சொன்னார். கல்லை எடுத்து போட்டார்கள். பிதாவின் நோய்க்கு ஒரு ஜெபம் பண்ணுகிறார், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணி லாசருவே உரத்த சத்தமாய், லாசருவே வெளியே வா, உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். லாசருவே வெளியே வா. மரித்து போன லாசரு வெளியே வந்தார். யோவான் 11 அதிகாரம் 41 42 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 11 அதிகாரம் 41 42. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்று அறிந்திருக்கிறேன். பிதாவின் இடத்துல இயேசு பேசுறாரு. நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். நான் எப்பொழுதெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறேனோ, அப்பெல்லாம் எனக்கு நீர் என்ன கொடுக்கிறீர்? செவி கொடுக்கிறீர் என்பதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், நம்பிக்கை. பிதாவிடத்தில் இயேசு நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஐயா, நீங்கள் நானும் இயேசுவிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்ப இயேசு அடுத்து என்ன செய்யறார்? ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கிற இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்றார். உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். பாருங்க, உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். கல்லறைக்குள்ளே இருக்கிறார் லாசரு, அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் கைகால் கட்டப்பட்ட நிலையில, பிரேத சேலையால் கட்ட சுத்தின நிலையில இருக்கிறார். இப்பொழுது இயேசு உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார், லாசருவே வெளியே வா. கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். பாருங்க, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் இயேசு கூப்பிட்டார். மரித்தவன் வெளியே வந்தான். அடுத்து வாசிங்க. அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் மரித்து போன சடலத்தை, மரித்து அடக்கமனப்பட்டு 4 நாளாய் இருந்த அந்த சரீரத்தை இயேசு உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பினார். யூத ஜனங்கள் அநேகர் என்ன செய்தார்கள்? அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள். அதனால நமக்கு விசுவாசம் நமக்கு வேண்டும். நமக்கு விசுவாசம் நமக்கு வேண்டும். நம்ம விசுவாசத்தோடு இருப்பது தான் தேவனுக்கு பிரியம். விசுவாசம் இல்லைன்னா அவருக்கு பிரியம் இல்லை. நம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டுமா? தேவன் நம் மீது பிரியமா இருக்கணுமா? நம்ம என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் நமக்கு வேண்டும். 2வது பிரியமானவர்களே, வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19 22 முடிய வாசிக்க நாம் கேட்போம். இப்படி இருக்க கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து சங்காரம் பண்ணினே சொல்றார். சாமுவேல் கேட்கிறார், எப்பா நீ என்னப்பா பண்ணன அப்படின்னு சொன்னதுக்கு, கர்த்தர் சொன்னதை நான் செஞ்சேன். அந்த அமலேக்கியரை நான் என்ன செஞ்சேன்? எல்லாரத்தையும் முறியடிச்சிட்டு நான் சங்காரம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுகிறார். வாசிங்க. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பில்காலிலே பலியிடுகிறதற்காக கொல்லையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றார். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும்
கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ கேட்கிறார் சாமி. பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமமா. பாத்தீங்களா, கீழ்ப்படிதலும் செவி கொடுத்ததிலும் உத்தமம். அதான் தேவன் மீது பிரிய வைக்கிறார். நீங்கள் நான் என்ன செய்யணும் என்று சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவர் சொல்லுகிறத அப்படியே செய்யணும். அப்பதான் தேவன் பிரிய வைப்பார். சவுல் ராஜா செஞ்சாரா? அவர் செஞ்சாரா? 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15:3. இப்போது நீ போய் அமலேக்கரை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல். கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ அவன் மேல் என்ன செய்யக்கூடாது? இரக்கம் வைக்க கூடாது. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்கணும். புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்றார். எதுவுமே வைக்க கூடாது, நீ எல்லாவற்றையும் நீ கொன்று போடணும், எல்லாவற்றையும் முறியடிக்கணும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இதான் தேவனுடைய வார்த்தை. சவுல் ராஜா வார்த்தை கீழ்ப்படிந்தாரா? தேவனுடைய சத்தத்தை கேட்டாரா? கேட்டு அதன்படி செய்தாரா? பிரியமானவர்களை 9ஆவது வசனத்தை வாசிங்க. சவுலோ ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகள் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனது இல்லாமல். பாத்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சிட்டார் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னுச்சு? எல்லாவற்றையும் அழித்து போடு, ஒன்றுக கூடாது, முற்றிலும் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். ஆனா சவுல் என்ன செஞ்சாரு? சவுலோட கூட இருந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? முதல் தரமானது 2ஆம் தரமானது ராஜா ஜனங்கள் எல்லாத்தையும் என்ன செய்தாங்களா? அழித்து போட மனம் இல்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் அழித்து போட்டாங்க. ஐயா, முதல் தரம் 2ஆம் தரம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாரு, தனக்காக வச்சுக்கிட்டாரு. உதவகாரையை தான் இப்ப என்ன செய்றாரு? அழித்து போடுறாரு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்குனதற்கு எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. பாத்தீங்களா, கர்த்தர் துக்கப்படுறாரு. ஐயா, கர்த்தர் வேதனைப்படுறாரு, சஞ்சலப்படுறாரு. சவுலை ராஜாவாக்குனதற்கு எனக்கு என்னவா இருக்குது? மனஸ்தாபமா இருக்குது. தொடர்ந்து வாசிங்க. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். பாத்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லாததை நம்ம செய்யக்கூடாது, அவர் சொன்னதை நம்ம செய்யணும். அவர் எல்லாவற்றையும் முறியடிக்க சொன்னார், எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணணும்னு சொன்னார், எதுவுமே விட்டு வைக்காதன்னு சொன்னாரு. ஆனா சவுல் ராஜா முதல் தரமானவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்தாரு? முதல் தரத்தையும் 2ஆம் தரத்தையும், அது மாத்திரமல்ல ராஜாவே ஜனங்களே என்ன செஞ்சாரு? விட்டு வச்சுட்டாரு. இது கர்த்தருடைய பார்வையில பொல்லாததா இருக்கிறது. தேவன் व्यसனப்படுகிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம், அப்பதான் நமக்கு உயர்வு. தேவன் அப்பதான் நம்மளை பலப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிப்பார்.
அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்ம திகழ முடியும். அதற்கு இந்த நாளில் ஏசப்பா எங்களுக்கு கீழ்ப்படிதலை தார், கீழ்ப்படிதலை தார் சொல்றார். நினைத்தை பார்க்கணும், தகன பலி உமக்கு பிரியமா இருக்குமோ? தேவன் பலியை விரும்பல, அவர் தகன பலியை விரும்பல. தாவீதோட சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 51 அதிகாரம் 16வது வசனத்தில் தாவீது அது குறித்து அழகா சொல்றாரு. பழிய நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன் சொல்றாரு பாருங்க. நீ பழியை விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தகன பலி தகனமாய் கொடுத்தாலும் தகனம் பண்ணினாலும் அது உமக்கு பிரியமானது அல்லப்பா. நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா விரும்புனீங்கன்னா நான் செஞ்சிருப்பேன் அப்படிங்கிற. பிரியமானவர்கள், தேவன் விரும்பாததை நாம் செய்யக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதெல்லாம் சொன்னாரு தாவீது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவனுடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில் நடத்துவாராக. செவ்வையா என்ன நடத்துங்கப்பா, சரியா என்ன நடத்துங்க. சங்கீதம் 143 10வது வசனம் நினைக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் சொல்றாரு பாருங்க. சொல்றாரு பாருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். சங்கீதம் 48 என்ன சொன்னாரு? உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். என்னுடைய விருப்பம் எல்லாம் உமக்கு பிரியமானது தான், என்னுடைய நோக்கம் எல்லாம் உமக்கு பிரியமானது தான், என்னுடைய செயல்கள் எல்லாம் உமக்கு பிரியமானது தான். உமக்கு பிரியமில்லாத காரியம் எதுவுமே நான் செய்ய விரும்பல. அதற்கு எனக்கு போதித்தரலும். இப்படி நல்ல ஆவி என்னை என்ன செய்யட்டும், செவ்வையான வழியில என்னை நடத்தட்டும், அது சரியா என்னை நடத்தட்டும் அப்பா. அதற்கு நான் அர்ப்பணம் செய்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தாவீது இப்படி இருந்தபடினாலதான் ஆட்டின் பின்னே தெரிந்த தாவீதை கர்த்தர் என்னவா உயர்த்தினாருங்க? ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உயர்த்தினார். சகோதரர் எல்லாரும் அற்பமா என்றாங்க தாவீதை. தகப்பன் கூட தாவீதை மறந்து விட்டா. நமக்கு ஒரு குமாரன், கடைசி ஒரு குமாரன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்பதோட மறந்து விட்டான். சாமுவேல் கேட்கிறார் தீர்க்கதரிசி, இவ்வளவுதான் உனக்கு பிள்ளைகளா? தகப்பனை பார்த்து கேட்கும்போது அப்பதான் சொல்றாரு, இன்னொருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை என்ன செய்து கொண்டிருக்கிறான், மேய்த்து கொண்டிருக்கிறான். பாத்தீங்களா பிரியமானவர்களே, சொந்த தகப்பன் பெற்ற தகப்பனோட பிள்ளை என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாரு, மறந்து போயிட்டாரு, மறந்து போயிட்டாரு. ஆனா நம்மளை உண்டு பண்ணின தெய்வம் நம்மளை மறப்பதே கிடையாது. நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படவில்லை. அவனை மறக்காததை பெற்று தகப்பன் பிள்ளை மறந்தாரியா? அப்பொழுது சாமுவேல் கேட்டாரு, பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று கேட்டார். அதற்கு எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். என்ன மேய்க்கிறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். மற்ற பிள்ளைகள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தினாரு தகப்பனா. நம்ம வீட்டுக்கு தீர்க்கதரிசியாகி சாமுவேல் வருகிறார். உங்களில் ஒருவனை என்னவாக்க போறாரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். நீங்க எல்லாரும் ஆயத்தப்படுங்க. எல்லாம் ஆயத்தப்படுத்தினார், எல்லாரையும் தகுதிப்படுத்தினார். ஆனா ஆயத்தமாக்கப்பட்டு தகுதியா இருந்தவர்கள் அங்கே தேவனுடைய அபிஷேகத்திற்கு ராஜாவா இருப்பதற்கு தகுதி இல்லை. யாரை அற்பமா எண்ணினார்களோ, யாரை உதவாகரன் நினைத்தார்களோ, ஒன்றுக்கு உதவாது சொல்லி யோசிச்சார்களோ, அவனதான் ஆள் அனுப்பி அழைத்து கொண்டு வர சொல்றாரு. போயிட்டு அழைச்சிருவாங்க, அதுவரை நான் பந்தி இருக்க மாட்டேன்,
ஆள் அனுப்புங்கன்னாரு. இங்கிருந்து தாவீதை அழைக்கிறதுக்கு ஆள் போகுது. போய் தாவீதை அழைச்சிட்டு கொண்டு வந்து அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்க வர மட்டும் பந்திருக்க மாட்டேன் என்றான். பாத்தீங்களா, அவன் வர மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், பந்திருக்க மாட்டேன். இப்ப ஆளு போச்சு. ஆடு மேய்க்கிற தாவீதுக்கு ஆளு போய் அழைத்து கொண்டு வராங்க. அழைத்து கொண்டு வந்து இப்ப தாவீதை என்ன செய்திருப்பாங்க, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். பாத்தீங்களா, சகோதரன் நடுவுல வைத்து தாவீதை தேவனுக்கு என்ன செய்ய பண்றாரு, அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்பமா எண்ணப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த தாவீதை தான் தேவன் ராஜாவாக என்ன செய்தார், அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் நம்மள கூட அப்படிதான் உதாசீனப்படுத்தலாம், ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்லலாம், நம்மளை புறக்கணிக்கலாம். கர்த்தர் உங்களை என்னையும் அவர் தெரிந்து கொண்டு அவர் நம்மளை அழைத்து யார் அற்பமா எண்ணுகிறார்களோ, யாருடைய பார்வையில நம்ம உதாசீனப்படுத்தப்படுகிறோமோ அவங்க கண் பார்க்க கர்த்தர் நம்மளை அபிஷேகித்து அவர் மேன்மைப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதான் கர்த்தருக்கு பிரியம், அதான் கர்த்தருக்கு பிரியம். நீதிமொழிகள் 21:3 வாசிங்க. நீதிமொழிகள் 21 அதிகாரம் 3 வசனம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதியும் நியாயம் செய்வதே பலியிடுவதை பார்க்கிறோம். ஐயா, பலியிடுவதை பார்க்கிறோம், நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதினா என்னங்க, கர்த்தரை விசுவாசிப்பது நீதி, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவது நீதி, பாவத்தை விட்டு மனம் திரும்புவது நீதி, ஞானஸ்நானம் பெறுவது நீதி. இந்த நீதி செய்வது நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது, நீதி நியாயங்களை செய்யும் போது அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. மூன்றாவதாக வாசிங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 12 அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம், தேவனுக்கு பிரியம். உண்மையா யார் யாரெல்லாம் நடக்கிறார்களோ அதுதான் அவருக்கு பிரியமா இருக்குது. பொய் உதடு கர்த்தருக்கு அருவருக்கிறார், அது அசிங்கம் என்று சொல்லுகிறார். உனக்கு பொய் உதடு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன உதடு இருக்கக்கூடாது? பொய் உதடு இருக்கக்கூடாதுயா. அது கர்த்தர் அருவருக்கிறார், வெறுக்கிறார். அது வேண்டாம், பொய் வேண்டாம். பொய்யை களைந்து போடுங்கிறார், மெய்ய பேசுங்கள்ன்றாரு. அப்ப கர்த்தருக்கு பிரியமானது என்ன? சோதித்து பார்க்கணும். சோதித்து பார்த்து பிரியமானவர்களே, அது உண்மையாய் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களாக மாற வேண்டும். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 12 அதிகாரம் 1 வசனத்தில் எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரரிலும் குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரரில் எப்படி இருக்கிறாங்களாம்? குறைந்திருக்கிறாங்களாம். கொஞ்சம் தான் இருக்காங்க, நிறைய இல்லை.
பொய் சொல்லுகிறவர் நிறைய இருக்கிறாங்க, வழி தப்பி திரிகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு பயப்படாதவர்கள், பயந்து ஜீவிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, தெய்வ பயமே இல்லாதவங்க நிறைய இருக்கிறாங்க, தீமை செய்வர் நிறைய இருக்கிறாங்க. ஆனா உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரிலும் குறைந்து இருக்கிறார்கள் சொல்றாரு. உண்மை உள்ளவர்களை தேடி கண்டுபிடிக்க முடியலப்பா, உண்மை உள்ளவர்களை பார்க்க முடியலப்பா, அவங்க கொஞ்சதாப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால நான் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறேன். ஏன்னா வேதம் என்ன சொல்றது, உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீதிமொழிகள் 28:20 அழகா சொல்லப்பட்டிருக்கு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்போ உண்மையா இருப்போமானா முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 2-3. பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோடு சேர்கிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும், குடியிருக்கிற அனைவரும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போ. கடலின் மச்சங்களும் மாறிக்கொள்ளப்படும். ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள் ஆசாரியரோடு வழக்காடுகிறவர்கள் போல இருக்கிறார்கள். யாரோட வழக்காடுறாங்களா? ஆசாரியனோடு போய் வழக்காடுறாங்களாம். எப்படிப்பட்டவங்க இவங்க? பொய்யானையிட்டு பொய் சொல்லி விக்கிரக ஆராதனை செய்து இப்படி இருக்க பிலிஸ்தீனை செய்யற இப்படிப்பட்ட மக்கள், இப்படி செய்யறவர்கள் ஆசாரிய இடத்துல போய் என்ன செய்யறாங்களா? யுத்தம் பண்ண போறாங்களாம், வழக்காட போறாங்களாம் தேவனுடைய பிள்ளைகளை. அதனால தேசம் இது நிமித்தம் புலம்புதான். என்ன பாருங்க, தேசம் முழுவதும் புலம்பி கொண்டுதான் இருக்கு. கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஆகவே கர்த்தர் என்ன விரும்புகிறார், என்ன பார்க்கிறார்? உண்மையுள்ளவர்களாக பார்க்கிறார். உண்மையுள்ளவர்கள் உண்டோ, உண்மையுள்ளவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தேவன் தேடுகிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-11 வசனம் உடைய வாசிப்பீர்களானா, அங்கே அனனியா சப்பிராள் என்ற ஒரு குடும்பத்தினரை பார்க்கிறோம். கணவன் மனைவி. இவர்கள் கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகமாக இருக்கிறவங்க தான், நல்லா ஜெபம் பண்றவங்க தான், நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க தான், தேவ சபையில் காத்து இருக்கிறவங்க தான். ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன சம்பவித்தது வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அவருடைய மனைவியாக சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்று தன் மனைவி அறிய கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்திற்கு பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஐயா, இப்ப பொய் சொல்றதுக்கு இப்ப கருவியா இருக்கிறது யாரு? சாத்தான். இதை நாம உணரணும். ஒரு மனுஷன் தானா போய் சொல்ல முடியாது. பொய் சொல்லுவதற்கு யார் தான் நிரப்புறாவான்? சாத்தானா இருதயத்தை என்ன செய்யறானா? நிரப்புறான். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்றது சாத்தான் நிரப்புனது என்ன? வாசிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையே, விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, உன் இருதயத்தில்
இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். யோசிச்சு பாருங்க. பேதுரு சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, ஏப்பா அனனியாவே, அனனியா, நீ மனுஷனிடத்துல பொய் சொல்லலப்பா. யாரிடத்துல சொல்லியிருக்கிற? நீ தேவனிடத்துல சொல்லியிருக்க. இந்த வார்த்தை கேட்ட உடனே அனனியா என்ன ஆயினா? கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். செத்து போயிட்டாயா? யோசிச்சு பாருங்க. வேற ஒன்றும் இல்லை. தன்னுடைய நிலங்காது, அந்த நிலத்தை வித்தான். ஒரு பகுதியை மனைவி அறிய ஒழிச்சு வச்சிட்டான். ஒரு பகுதி மாத்திரம் அப்போஸ்தலர் பாதத்துல கொண்டு வந்து வைக்கிறான். இவ்வளவுதான் வித்தாயான்னு கேட்கிறாரு. ஆமான்னு சொல்லிட்டான். நீ தேவன் மனுஷனிடத்துல சொல்லல, இந்த தேவனிடத்துல பொய் சொல்லிட்டாங்கிறாரு. அவன் விழுந்து பாதத்துல விழுந்து ஜீவனை என்ன செய்தான்? விட்டான். விட்ட உடனே கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிடுச்சு. பொய் சொன்னது நிமித்தம் அவன் செத்து போனதை கண்ட எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. நியாய தீர்ப்பு ஒற்றனை நடக்குதுங்க. நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அல்லவா? எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கிறவர் தான், ஆராய்ந்து பார்க்கிறவர் தான், உள்ளிந்திரியங்களை ஆராயக்கூடியவர் தான், நம்முடைய நினைவுகள் சிந்தனைகளை ஆராயக்கூடியவர் தான். நம்ம தோற்றங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் எல்லாமே தெரியும். ஆனா அவன் கிரயத்தை ஒரு பகுதியை ஒழிச்சு வச்சுட்டு, இந்த மனைவியா சொல்லியிருக்க கூடாதா? ஒழிக்க கூடாதியா? தவறு சொல்லியிருக்கலாமே. மனைவி சொல்லல. பொய் சொல்வதுக்கு ரெண்டு பேருடைய இருதயமும் என்ன செய்யுது? ஒன்றுபட்டுருச்சு. பரவாயில்ல, செய். உன்னை நம்ம வச்சுக்கலாம், உன்னை கர்த்தருக்குன்னு கொடுத்துடலாம். போய் ஒட்டனை என்ன செய்த? ஜீவனை விட்டான். அடுத்து என்ன ஆயிட்டுங்க? வாலிபர்கள் எழுந்து சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். பாருங்க, செத்து போன உடனே வாலிபர் உள்ள வந்தாங்க, சேலையில சுத்துனாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. இது அடக்கம் பண்ணது, புருஷன் செத்து போனது சப்பிராளுக்கு தெரியாதனால அந்த அம்மா ரொம்ப துணிகரமா, ரொம்ப துணிச்சலா, துணிவா வராங்க. இப்ப ஏறக்குறைய 3 மணி நேரம் கழிப்பு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தார். ஒருவேளை தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம போய் சொல்லிருக்க மாட்டாங்க, ஓதிருக்க மாட்டாங்க. ஐயோ புருஷன் செத்து போயிட்டான், போய் சொன்னதுனாலதான் செத்தான்னு சொல்லி அந்த அம்மா கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிருப்பாங்க, விழிப்பா இருப்பாங்க. ஒருவேளை அதை எடுத்து ஒளிச்சு வச்சதோ கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு தெரியாது, புருஷன் செத்து போனது தெரியாது, கொண்டு போய் அடக்கம் பண்ணதும் தெரியாது. வாசிங்க. பேதுரு அவளை 3 மணி நேரம் கழிச்சு பின்னாடி வராங்க. இந்த அம்மா வந்து பேதுரு சமூகத்தை வந்துட்டாங்க. பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா வித்தீர்கள் என்றார். சொல் என்றார். அவள் இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்றாள். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பொய்! ஒளிச்சு வச்சது, ஒரு கிரயத்தை ஒளிச்சு வச்சது மனைவிக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் இந்த அம்மா புருஷனுக்கு இப்ப ஜால்ரா போடுறாங்க. பாத்தீங்களா, புருஷனுக்கு ஒத்து ஊதுறாங்க. பாத்தீங்களா, புருஷன் என்ன பொய் சொன்னாரோ அதே மனைவி வந்து இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? ஐயா, அம்மா, கர்த்தரை சோதிப்பதற்கு நீங்கள் இருவரும் ஒருமனப்பட்டது என்ன? ஜெபிப்பதற்கு ஒரு மனம் இல்லை, வேதத்தை வாசிப்பதற்கு தியானிப்பதற்கு ஒரு மனம் இல்லை, உபவாசித்து கூடி ஜெபிப்பதற்கு, உபவாசித்து கூடி தேவ சபையில் காத்திருப்பதற்கு ஒரு மனம் இல்லை, ஆலயத்துக்கு
சொல்வதற்கு ஓடி வருவதற்கு ஒரு மனம் இல்லை. பொய் சொல்வதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? கேட்கிறார் பேதுரு, நீ பொய் சொல்வதற்கு ஒருமனப்பட்டது என்ன? வாசிங்க. இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசப்படியிலே வந்து நிக்கிட்டு வந்துட்டு இப்பதான் வந்திருக்காங்க. உன்னையும் வெளியே கொண்டு போவாங்க என்றால் உடனே அவள் பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். அப்பா, அதே காரியம் இப்ப நடக்கும்னா மக்கள் யாரும் சின்ன சின்ன பொய்யோட சொல்ல மாட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாம் ஜாக்கிரதையா ஆகிடுவாங்க. அடே அப்பா, பொய் சொன்னோம்னா செத்து போயிடுவாண்டா, நம்மளே கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிடுவாங்கடான்னு சொல்லிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, பாருங்க, அப்ப அது பொதுவாக நிலத்தை வித்து எல்லாம் பொதுவாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வச்சிருந்தாங்க, சட்டத்தை வச்சிருந்தாங்க. ஆனா இந்த அனினியாவும் சப்பிராலும் இப்படிப்பட்ட காரியத்தை சொன்னாங்க, செய்தாங்க. செய்து நிமித்தம் 2 பேருமே செத்து போயிட்டாங்க. இது நிமித்தம் என்ன நடந்தது? அடுத்த வசனத்தை வாசிங்க. வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்டு மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிடுச்சு. அப்பா, மிகுந்த பயம். இனி இப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில, குடும்பத்துல, பிள்ளையோட வாழ்க்கையில எப்பா நடக்கவே கூடாது. இனி நம்ம பொய் சொல்லக்கூடாது. அப்போஸ்தலருக்கு முன்பாக நம்ம பொய் சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, தேவனவே பார்க்கிறாரு. ஜாக்கிரதை. பிரியமானவர்களே, உண்மையா இருக்கணும்னு தேவனை விரும்புறாரு. பொய் சொல்ல வேண்டாம். பொய் வேண்டாம், பொய்யை கலந்து போட்டுட்டு உண்மையா கொஞ்சத்துல உண்மையா இருப்பாயானா, கொடுத்திருக்கிற பொறுப்புல கொஞ்சம் உண்மையா இருப்பானா, உன் குடும்பத்துல உண்மையா இருப்பாயானா, உன் உத்தியோகத்துல உண்மையா இருப்பாயானா, உன் தொழிலே உண்மையா இருப்பாயானால், உன் வியாபாரத்துல உண்மையா இருப்பாயானால், கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல தேவன் என்னவாக்கிடுவாராம்? அதிகாரி ஆக்கிடுவாராம். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றார். பாத்தீங்களா, உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசிப்பா. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்துட்டு, கொடுத்த பொறுப்புல எப்படி இருந்துட்ட? உண்மையா இருந்துட்டு. நீ கொஞ்சத்துல உண்மை, அதனால ஒன்று தகப்பனுடைய சந்தோஷத்தில் நீ பிரவேசி. பிரியமானவர்களே, கர்த்தர் அதான் பார்க்குறாரு, உண்மையை பார்க்குறாரு. கொஞ்சத்தில் எப்படி இருக்கிறோம், பொறுப்புல உண்மையா இருக்கிறோமா பார்க்க. அநேகத்தில் நம்மளை அதிகாரியாக வைத்துவிடுவார். 10 பட்டணத்தை நம்மளை அதிகாரியாக வச்சுடுவாருங்க. உயர்த்தப்பட்டுடுவோம், ஆசீர்வதிக்கப்பட்டுடுவோம், அநேகருக்கு ஆசீர்வாதம் வந்துடுவோம். ஆகையினால இந்த நாளில் கர்த்தாவே, நாங்கள் பொய் சொல்ல வேண்டாமாப்பா, பொய்யானெல்லாம் வேண்டாம் கர்த்தாவே. அந்த உண்மையுள்ளவர்களாக எங்களை மாற்றும், உண்மையுள்ளவர்களாக மாற்றும். அப்பா, கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது எப்படி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே, விசுவாசமாக இருப்பது நமக்கு பிரியமாக இருக்குதுப்பா, பிரியமாக இருக்குது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, அது உமக்கு பிரியமாக இருக்குது. உண்மையாய் நடப்பது, உண்மையாய் செய்வது, உண்மையாய் கிரியை செய்வது, அது உண்மையானவரை பிரியமாக இருக்கிறதப்பா. இந்த காரியத்தை செய்து உண்மை நாங்கள் பிரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாவீது சொன்னது போல, உமக்கு பிரியமானது செய்ய நான் விரும்புகிறேன் சொன்னது போல, ஆண்டவரே அப்பா, நாங்கள் உமக்கு பிரியமான காரியத்தை செய்து உம்மை பிரியப்படுத்த வேண்டும். எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதா.
எங்கள் குடும்பத்து மேலே இருப்பதாக, எங்கள் பிள்ளைகள் மீது இருப்பதாக, எங்கள் சபை மேலே இருப்பதாக, எங்கள் ஊழியக்காரர் மீது இருப்பதாக, எங்கள் ஊழியக்காரர் குடும்பத்து மீது இருப்பதாக, எங்கள் ஜனத்தின் மேலே இருப்பதாக, எங்கள் பட்டணத்து மேலே இருப்பதாக. ஆண்டவரே, நீ பிரியம் வைத்து எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமான காரியத்தையே நாங்கள் செய்து உண்மையே பிரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்குரிய கிருபை கொடுத்து எங்களை நடத்துங்கப்பா. கேட்பாமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். முழங்கால் படிச்சு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி துதித்து ஸ்தோத்திரித்து நாம் மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, தேவனை பிரியப்படுத்துவது எப்படி? தேவனை எந்தெந்த காரியத்தெல்லாம் அவர் பிரியப்படுவார் இந்த நாளில் நாம் பார்த்தோம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார், ஆவியானவர் பேசினார். அவருக்கு பிரியமில்லாத காரியம் நமக்கு வேண்டாம். வேதனை உண்டாக்குவழி நடத்தல் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அவருடைய கண்கள் நம்ம கருவை கண்டது. பிரியமானவர்களே, அவருடைய கண் நம்முடைய கருவை கண்டது. நாம் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் படுத்திருக்கிறதையும் தேவன் பார்க்கிறார். தேவன் பார்க்கிறார். தேவன் பார்க்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் உயர்ந்தவராய் இருந்தோம் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிற தெய்வம் நம்மை பார்க்கிறார். அப்பா, அப்பா, தெய்வமே, கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு பிரியமானது செய்ய, உமக்கு பிரியமான காரியத்தை செய்து உண்மையே பிரியப்படுத்த எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. எங்களுக்கு அந்த அனுபவத்தை தாங்கப்பா, அந்த பக்குவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, விசுவாசமா இருப்பது உமக்கு பிரியம் அல்லவா? விசுவாசமா இருப்பது உமக்கு பிரியம் அல்லவா? உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது எசப்பா, அது உமக்கு பிரியம் அல்லவா? ஆண்டவர், உண்மையா இருப்பது உமக்கு பிரியம் அல்லவா? ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பிரியப்படுத்த, உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த அனுபவத்தை தாங்க, ஒவ்வொருவருக்கு தாங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாங்க, ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தாங்க. அப்பா, எங்க சபையார் எல்லாருக்கும் தாங்க, பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நடத்துங்க ஆண்டவரே. இதற்குரிய வல்லமை, அக்கினி அபிஷேகம் ஒரு விசை எங்களிலே ஊற்றப்படுவதாக நிரப்புவீராக ஆண்டவரே. அல்லேலூயா. ரபரப ஷபரபலபகமா குரபலவாரி வீரபலபலபகமா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, அக்கினி அபிஷேகம் ஒரு விசை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மை துதிக்கிறோம், 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 மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, கிருபையாக இறங்கி இந்த பரிசுத்த வெள்ளிக்கிழமையில உபவாசித்து ஜெபிக்கும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அழைத்து வந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த பாடலுக்காக ஸ்தோத்திரம். ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட ஆலோசனைப்படி நடந்து உண்மையே பிரியப்படுத்த, உமக்கு பிரியமானது செய்ய ஆண்டவரே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும். வர தடப்பட்ட பிள்ளைகள் வருகிற வாரத்தில் கூட்டி சேர்த்து ஆசீர்வதி. அந்த அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வியாதி, வேதனை, பிரச்சனை, போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலாவீர். கர்த்தரோட ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு சொல்லிருக்கிறீர். அப்பா, நீங்க விடுவித்தார் போது செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாமுக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.